எனவே அவர் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல கவனிப்புகள் கிடைக்க வாய்ப்பு. செய்கிறது மூலமா உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று சிறப்பாக வாழ இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களே, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்பான வளங்களை எய்தி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 30ஆம் நாள் ஜூலை மாதம் 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை தினம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யலாம். மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுகள் மூலமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரக அமைப்புகளும் சூப்பராகவே இருக்குங்க. இன்னைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ராசி அதிபதி குரு ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 11ஆம் இடத்தில் 11 கொடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தேவையான உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பிருங்க. வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தினமா அமையும். வியாபாரத்துல நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சீராகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரத்தின் சமநிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நிர்வாக திறமை கண்டிப்பாக பழிச்சிடும். அந்த நிர்வாக திறமை காரணமாக உங்களது தொழில நல்ல ஒரு புதிய திட்டங்களை நீங்கள் புதிய நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் அட்மின் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாக திறமை காரணமாக நல்ல நன்மைகள் பரிசுகள் பாராட்டுகள் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ உகந்த நாளாக இன்னைக்கு அமையறதுனால அது தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்களை கூட இன்றைய தினம் நீங்கள் வாங்கலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமையும். உங்களுக்கு அதுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே உங்களுடைய சேவிங்ஸ்ல இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய பணங்களை சேமித்துக் கொள்ள முடியுங்க. ஏன்னா நீங்க கைமாத்தா கொடுத்த பணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா உங்க சேவிங்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சாப்பாட்டுல எப்படி உப்பு இன்னும் சுவை சேர்க்கிறதோ அது போல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தேவையான சில குறைபாடுகளும் இருக்கலாம். எனவே அப்போதுதான் நீங்க மகிழ்ச்சியுடைய மதிப்பு என்னங்கிறதும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை நீங்க இன்னைக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு போன்ற சில முதலீடுகளில் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான முதலீடுகளும் தாராளமாக செய்யலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் உங்களை வீட்டுக்கு தேவையான சாமான்களை மளிகை பொருட்களை நீங்கள் வாங்குவதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில இடங்களுக்கு நீங்கள் பிக்னிக் செல்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பிக்னிக் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வேலை நேர மேலாண்மையோட நீங்கள் உங்கள் வேலைகளை இன்று அமைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். அப்படி சரியான நேரத்தில் சரியான எல்லா வேலைகளும் நீங்கள் முடித்துவிட்டு ஓய்வு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது வீட்டுக்கு சீக்கிரமாக வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. எனவே இன்றைய தினம் உங்களது பிளான்கள் ஷெட்யூலை உங்களுடைய வேலைகள் எதை முதல்ல முடிக்கணும் எதை ரெண்டாவது முடிக்கணுங்கிற விஷயத்த கண்டிப்பாக நல்ல ஒரு பிளானோட இன்னைக்கு பண்ணுங்க. சிறப்பான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமையுங்க. இதனால நீங்களும் புத்துணர்வை பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையோட சிறப்பான கவனத்தை நீங்கள் இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் உங்களை எப்படி எல்லாம் செஞ்சால் மதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் இன்னைக்கு செய்து நல்ல மதிப்பை உங்களது உறவினர்களிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு உங்களது நட்பு வட்டாரங்கள் அல்லது உறவினர்கள் வட்டாரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வியாபாரிகள் பெறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது
மீனட் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் நமது மீனட் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெறதுக்கான ஏற்பாடு நீங்கள் செஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் உங்களது அலுவலக பணிகளை சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் கைவிட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். எனவே நல்ல அனுபவங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதால் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல சாதகமான சூழ்நிலை அமையுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களது தொழிலில் பார்ட்னர்களுடைய நல்ல ஒரு ஈடுபாடு, கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஆகியவை அமையும். எனவே தொழிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி பெருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அமைதியாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக இன்னைக்கு செய்யலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பலமா இருக்கீங்க, எந்தெந்த விஷயத்துல பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு நீங்க உணரக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைய பெறுவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பா உங்களது காரியங்களில் திட்டமிடலை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. நன்றி நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நமது வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நமது மீனட் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா அப்படின்னா எப்படி நமது வீடியோ உங்களுக்கு தினசரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நமது மீனட் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரது மூலமாக நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஊக்கமாக எங்களுக்கு அமையுங்க. எனவே தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோடு உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.